அவருடைய சாட்சியை நாம் பின்பற்ற வேண்டும். அப்படி நாம் அவருடைய சாட்சியை நாம் பின்பற்றினோமானால் நம்முடைய சாட்சி நிலை பெற்றிருக்கும். கொஞ்ச நாள் நம் சாட்சி சொல்லுகிறோம், அந்த சாட்சியிலே நிலைத்திருக்கிறோம். அதற்கு பிறகு ஏதாவது ஒரு குறைபாடுகள், தடைகள், பாடுகள், ஏதோ ஒரு மாற்றங்கள் வந்துவிட்டால் நாம் அதை மறந்து விடுகிறோம், அந்த சாட்சியை இழந்து போய் விடுகிறோம். அப்படி அல்ல. நாம் சாட்சிகளால் நிலைத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்கு நாம் அவருடைய சாட்சிகளை வாஞ்சித்து அறிந்து கொள்ள வேண்டும். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஒன்றுமே இல்லை. அப்ப நாம ஏன் கவலைப்படணும்? நாம் ஏன் சோர்ந்து போகணும்? சந்தோஷப்பட வேண்டும் அல்லவா? அப்ப வேதத்தை தியானிக்க அந்த தியானத்தில் இருந்து அநேக ஞானங்கள் உருவாக்கப்படுகிறது, ஞானம் போதிக்கப்படுகிறது. ஆவியானவர் நம்மை தெளிவாக நடத்துகிறதை உணர முடியும். அவர் நம்மை பலப்படுத்துகிறதை அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இன்னல்கள் மறைவதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்போ ஒரு